What's up, ladies and gentlemen, to the brand new episode of Tamil Pictures It Pay கதை. இந்த வாரம் மறுபடியும் வந்துட்டேன் நான் சபரிதரன். ஸோ என்ன காரணத்தினால் நான் 2 வாரம் வீடியோ போடவில்லை என்றால் 2 வாரம் அப்படி சேனல் கோசமாக இருக்கல. சேனல் கோசமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் சேர மாட்டேன்னு நினச்சா ஓ மை காட், நன்றி மக்களே, நீங்கள் தர ஆதரவு தான். 185 சப்ஸ்கிரைபர்ஸ் நினச்சி பார்க்கல, வந்துருச்சு. இன்னும் கொஞ்சோண்டு தான் 200 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் சபரிதரன் லைஃப் வர முடியும். ஏற்கனவே லைஃப்க்கு வர சொல்லிட்டு லைஃப்க்கு வரல. சரி, அதெல்லாம் விட்டுருங்க, பழசெல்லாம் எதுக்குன்ட்டு வேணாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சு மலேசியாவில் தான் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் பேய் கதைகள் இனிமேல் கரெக்டாக வந்துடும். ஏன்னா லேப்டாப் வந்துட்டு ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு, ஸ்க்ரீன் ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு. அது நான் பண்ணல, எங்கள் அண்ணன் பண்ணார். அது ஒரு பெரிய கதை. ஆனால் அதெல்லாம் பேசுவேன், எதுக்கு பழசெல்லாம் கிண்டிக்கிட்டு. இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி தான் உடஞ்சிச்சு. வாரம் ஒரு கதையோட வந்திருக்கேன். இந்த வாரம் நம்ம பெய்டு ரியாக்ட் பண்ண முடியும் ஏன்னா லேப்டாப்பில். அது மட்டும் இல்லாமல் ரியாக்ஷன்ஸ் வீடியோ வருமான்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ரியாக்ஷன்ஸ் வீடியோ எப்படி வருதுன்னு அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, நான் எப்படி ரியாக்ஷன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் நம்மகிட்ட காலர் இல்லை மக்களே. நான் தயவு செஞ்சு உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் க்ரியேட் பண்ணி தரேன். ஸ்பாட்டிஃபை நான் தப்பு பண்ணிட்டேன். ஸ்பாட்டிஃபைல வந்துட்டு நான் வெறும் வந்துட்டு என்னோட சேனலோட லிங்க் கொண்டு தான் தரேன். இனிமேல் நான் ஸ்பாட்டிஃபை இப்போ எபிசோட் 30 நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் ஸ்பாட்டிஃபை அப்லோட் பண்ணும்பொழுது கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும். அதுலேயே போய் நீங்கள் உங்கள் பேய் கதை சப்மிட் பண்ணலாம். இங்கேயும் யூடியூப்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா பேய் கதை சப்மிஷன் இருக்கும். அப்படி இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணுறவங்க நான் ஸ்டோரியில் நாட்டுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோட அக்கௌண்ட்டுக்கு போய் ஹைலைட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா பேய் கதைன்னு இருக்கும். அதை தட்டி பார்த்தீங்கன்னா அதில் பேய் கதை போடுற எல்லாத்தையும் போட்டிருப்பேன். அப்போ லாஸ்ட்டாக வர வீடியோவில் கூகுள் ஃபார்மை தான் லிங்காக போட்டுக்கிட்டே இருப்பேன். காய்ஸ், உங்களுக்கு கதைகள் இருந்துச்சுன்னா போடுங்கன்னு அதனால் தயவு செஞ்சு கதைகளை போட்டிருங்க. ஸோ இந்த வாரம் மறுபடியும் வந்துட்டேன். லெட்ஸ் கோ. ஸோ மக்களே, இந்த கதை வந்துட்டு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் 8 பேருக்கு நடந்த கதை. ஸோ அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை, நீங்கள் கேளுங்க. ஸோ ஓகே, ஒரு 8 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு வந்துட்டு என்ன ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா, யூனிவர்சிட்டி தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, மிகப்பெரிய பிரச்சனை. நம்ம யூனிவர்சிட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைனா ஹாஸ்டல் பிரச்சனை தான். கிடைக்கிறது கஷ்டம், கிடைச்சா வாழ்கிறது மிக மிக கஷ்டம். ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்கான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என் குடும்பத்தில் நிறைய பேர் யூனிவர்சிட்டியில் போய் படிச்சிருக்காங்க, ஹாஸ்டலில் தங்கி படிச்சிருக்காங்க. அவங்ககிட்ட கேட்கும் போதும் இதை தான் சொல்லுவாங்க, யூனிவர்சிட்டிக்கு போனால் ஹாஸ்டல் மட்டும் எடுத்துடாதடா, அம்மா சாப்பாடை மிஸ் பண்ணுவேன், அம்மாவை மிஸ் பண்ணுவேன், அப்பாவை மிஸ் பண்ணுவேன், குடும்பத்தை மிஸ் பண்ணுவேன், பிளா சொல்லி என்னை மைண்டை மாற்றினாங்க. அதனால் நான் அதுக்கப்புறம் ஹாஸ்டலில் தங்க மாட்டேன். பார்ப்போம் எப்படின்னு. அதனால் அவங்க 8 பேருக்கும் ஹாஸ்டல் கிடைக்கிறது மிக கஷ்டமாக போச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் கிடைக்கல, சரி என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வீடு செக் பண்ணாங்க. ஒரு வீடு, இதில் தெரிஞ்சுக்க வச்சு தான் இந்த கதை தொடர்ந்து போவது. இது வீடை பற்றி தான். ஸோ ஒரு வீடு தேடுறாங்க. வீடுனா ஒரு பங்களோ ஹவுஸ் மாதிரி 8 பேர் தங்குறதுக்கு நல்லா ஃப்ரீயாக குவாலிட்டியாக QCலாம் செக் பண்ணி கான்டாக்ட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் தேடி கூகுளில் தேடி சர்ச் பண்ணி பார்க்கும் போது அப்போ ஒரு வீடு கிடச்சிருக்கு. அந்த லொக்கேஷனை டிஸ்போஸ் பண்ண விரும்பல. ஏன்னா டிஸ்போஸ் பண்ணால் சில கோஸ்ட் ஹண்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க போய் பார்த்தியா தமிழ் பிக்சர்ஸ் சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு கோஸ்ட் வ்ளாக்லாம் பண்ணுவாங்க. எதுக்கு நம்ம பேர் அடிபடுறது? அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணல. ஆனால் இந்த வீடு வந்துட்டு ஒரு இடத்துல இருக்குது. மலேசியாவில் நடந்த கதை இது. மலேசியாவில் தான் இந்த வீடு இருக்குது. ஸோ என்ன நடந்திருக்குன்னா, அவங்க 8 பேரும் அந்த வீடை போய் பார்க்கும்போது அந்த வீடோட டிஸ்கிரைப் எப்படி இருக்குன்னா, தகர வீடு, தகர ஓடுன்னு சொல்ல முடியாது, ஒரு சிமெண்ட்லாம் கட்டியிருக்காங்க. ஒரு பங்களோ ஹவுஸ் மாதிரி தான் இருக்குது, நார்மல் பங்களோ ஹவுஸு, 2 மாடி வீடு, டபுள் ஸ்டோரி. அப்போ வந்துட்டு அந்த ஓனர் வந்துட்டார். ஓனர் வந்துட்டு ஒரு 55 வயசு ஒரு முதியவர். அவர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, மலாய்க்காரர் தான். இந்த 8 பேரும் மலாய்க்காரங்க தான். ஆனால் வந்துட்டு இவங்களோட இதை வந்துட்டு நான் தமிழில் சொல்கிறேன். அந்த முதியவர் வந்து கேட்டிருக்காரு, ஏன் நீங்கள் தானே அந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வீடு தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அங்கிள், நாங்கள் தான் தேடுறோம். வீடு ரெண்டில் எத்தனை வழி அங்கிள்? சாப்பாடு அப்படிலாம் எப்படி அங்கிள்? சாப்பாடு நீங்கள் தான் ஏன் வாங்கிக்கிறோம், ஆனால் வீடு ரெண்டல் 50 வழி தான். என்னது
வீடு ரெண்டில் 50 வெள்ளியா 50 வெள்ளியா 50 வெள்ளியா 50 வெள்ளியா 50 வெள்ளியா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா மக்களே, என்ன மக்களே பண்றது, ஒரு பங்களோ ஹவுஸ 50 வெள்ளிக்கு அந்த அங்கிள் அவங்க 8 பேர்கிட்ட தராரு. இதுலயே புரிஞ்சுக்க வேணாம், 50 வெள்ளிக்கு தரானே இழிச்சுக்கிட்டு நன்றிகள் நன்றிகள் அப்படின்னு போலாமா? இதுல தெரிஞ்சுக்கோனா, ஏதாவது இதா கொடுத்தானா கீழே ஏதாவது பெரிய ஒரு ஹிஸ்டரி சரித்திரம் கருப்பு சரித்திரம் இருந்திருக்குன்னே அவங்க யாருக்கோ தெரியாம போச்சு. அங்கதான் இருக்கு, அங்கதான் இருக்கு பிரச்சனையே. அந்த மாதிரி அவங்க வந்துட்டு அந்த வீடை வாங்கிட்டாங்க. 1 மாசத்துக்கு ரெண்டல் 50 வெள்ளி தான். கணக்கு போட்டு பார்க்கும்போது 8 பேரும் ஒரு ஆளு. தெரியல மக்களே, நான் இப்பெல்லாம் கணக்குல என்னது இப்பெல்லாம் நான் கணக்கு பண்ண முடியாது, செகண்ட் டைம் வேற இல்லை. ஒரு ஆளுக்கு 8 வெள்ளி கொடுத்தா கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான். இப்ப கணக்கு போட்டு பார்த்து எத்தனை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஆமா, ஒரு ஆளுக்கு எத்தனையோ, குறைஞ்சபட்சம் எத்தனையோ வள்ளி தந்தா, ஒரு 10 வள்ளிக்குள்ள எத்தனையோ வள்ளி தந்தாலே வீடு ரெண்டு கட்டியாச்சு மக்களே. 50 அடி தான். என்னடா 50 அடிக்கு தரானே. அந்த 8 பேரும் ஒரு ஆள் நடிச்சிருக்காரு. ஒரு ஆள் நினைக்கும் போது காய் 1 காய் 2 காய் 8 வரைக்கும் நம்ம வச்சுப்போம். இப்போ காய் 1 காய் 2 காய் 2 நினைக்கிறாரு. என்னடா 50 அடிக்கு தரேன், ஏதாவது வில்லங்கிரமா இருக்குமோ அப்படின்னு காய் 1 கேட்கிறேன். காய் 1 இல்லடா நமக்கு அந்த ஹாஸ்டல் பத்தி நினைச்சு பண்ண சொல்லி அவர் ஹாஸ்டல் பத்தி நினைக்கிற, ஹாஸ்டல்ல பட்ட கவலைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்கியூஸ் மீ எல்லாத்தையும் நினைச்சிட்டு, அப்ப இந்த வீடியோ நமக்கு தெரியல போலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் காய் 8க்கு நடக்குது. காய் 8 வந்து என்ன பண்றாருன்னா, அவர் வந்துட்டு உள்ள போனோன்னா அவரால் முடியல. உள்ள கால் எடுத்து வச்சு இருக்கு, இங்க என்னமோ இருக்கு, அந்த மாதிரி சந்திரமுகிலம்ம அந்த மாதிரி அவருக்கு அந்த மாதிரி தோணலை இருக்குன்னு. ஆனா போனோடனே அவருக்கு வயிற்ற கலக்கிடுச்சு. என்னடா இது, போனோடனே வயிற்ற புட்டுங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடினவர் தான் நேரம் டபுள் ஸ்டோர்னால மேலே ஒரு பாத்ரூம் கீழே ஒரு பாத்ரூம் சைட்டில் கிச்சன் கிட்ட ஒரு பாத்ரூம், மொத்தம் 3 பாத்ரூம். மேலே வந்துட்டு அட்டாச் பாத்ரூம், ரூமோட அட்டாச் பண்ணியிருக்கு. கீழே வந்துட்டு 2 தனி பாத்ரூம். அப்போ என்ன பண்ணிருக்காரு, கீழே குசினிட்ட இருக்கிற ஒரு பாத்ரூம் கிட்ட போயிருக்காரு. குசினா கிச்சன்கிட்ட ஒரு இருக்கிற ஒரு பாத்ரூம் கிட்ட போயிருக்காரு. போனதுக்கப்புறம் அவர் போய் வெளியே நிற்கிறாரு. அவர் போயிட்டு எப்பப்பன்னா ஒரு வயிற்ற கலக்குது உள்ள. இப்போ உள்ள என்டர் ஆனோடனே வயிற்ற கலக்கல, வயிற்ற கலக்கி அப்படியே உள்ள ஓடுறாரு. ஓடி போய் அங்கே நிற்கிறாரு இந்த பாத்ரூம் கடவுக்கு முன்னாடி. என்ன நடக்குதுன்னா, அந்த பாத்ரூம்ல தண்ணி சத்து கேட்குது. லைட் வேற திறந்துருக்கு. மத்தியான டைம் ஒரு 7 ஸ்கைலாம் ப்ளூவா இருக்குமே அந்த டைமு. அந்த டைம் வந்துட்டு உள்ள லைட்டு திறந்துருக்கு. அஃப்கோர்ஸ்ல யாரோ தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னு நம்மளாம் 2 பாத்ரூம் பண்ணால் தண்ணி ஊற்றுவோம், சும்மா லாட்டுக்காக. நான் லாட்டுக்காக அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். சும்மா தண்ணி ஊற்றுறது பேசி பிளா பேசியிருக்கேன். ஆனால் பேசுகிற சத்தம் கேட்கல, தண்ணி ஊற்றுற சத்தம் தான் கேட்குது. என்னடா இது தண்ணி ஊற்றுதே அப்படின்னு சொல்லிட்டு கதவு தட்டுறாரு 1 வாட்டி. யாராவது இருந்தீங்கன்னா வெளியே வாங்கடா, வயிற்ற கலக்குதுடா அப்படின்னு. இதில் கொஞ்சம் காமெடி கலந்துருக்கேன். ஏன்னா அந்த கதை கேட்கும்போது அவன் சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன்னா அவங்களும் காமெடியாக தான் சொன்னாங்க. 2 வாட்டி தட்டிருக்காரு. சீக்கிரம் வாங்கடானா முடியலடா அப்படின்னு. 3 வாட்டி தட்டிருக்காரு. அப்படி சொல்லிட்டு கடைசியாக தட்டும் போது வேகமாக தட்டிட்டு, வெளியே வாங்கடா, என்ன முடியலடா, வயிற்ற கலக்குதா அப்படின்னு கத்திட்டாரு. கத்துனதுக்கப்புறம் அங்கே மிச்சம் இருக்கிற 7 பேரும் ஓடி வந்துட்டாங்க. நல்லா பிடிச்சிக்கோங்க, 7 பேரும் ஓடி வந்துட்டாங்க. அங்கே 8ஆவதா காய் 8 நிற்கிறாரு. 7 பேரும் வந்துட்டாங்க. வந்துட்டு நிற்கிறாங்க. நின்றுட்டு ஏன் எதுக்குடா கத்துற, பாத்ரூம் போனால் போக வேண்டியதானடா அப்படின்னு. அப்போ உள்ள ஆள் இருக்காங்க, நான் சொல்லுங்க அப்படின்னு ஸ்டாப் பண்ணி நிற்கிறாரு. உள்ள லைட்டு திறக்கல, தண்ணி சத்தமும் கேட்கல. கதவு இப்போ நம்ம மூடி வச்சா ஒழுங்கா மூட மாட்டோம். அது எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஆனால் கதவு 3:30 மணி திறந்துருக்கு. 3:30 மணி திறந்துருக்கு. அவர் பார்த்துட்டு, மச்சான் இல்லை மச்சான், நான் வரும்போது வயிற்ற கலங்குன்னு சொல்லி வரும்போது உள்ளே யாரோ லைட்டு தட்டி தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க, யாரோ குளிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. 7 பேரும் அவன் கண்ணு முன்னாடி தான் அப்படியே லட்சணமாக நிற்கிறோம், இதில் எங்கடா உள்ளே யார் இருக்க போகிறாங்கன்னு எல்லாம் அவருக்கு புரிய வைக்க, அவர் வந்துட்டு இதை வந்துட்டு அமானுஷ்யம் நினைக்கல. இது வந்துட்டு அவரோட மன பிராந்தி, மன பிரம்மை, மன பிஸ்கியாக தான் இருக்கும்னு நினைக்கிறாரு. அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, சரி நம்ம வயிற்று கலக்குதுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு வந்துட்டார். போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் யோசிச்சு பார்க்குறாரு, என்னடா இது ஒரே சம்திங் ஃபிஷ்ஷிங் சொல்லுவாங்களே, ஃபிஷ்ஷு வறுவல் ஃபிஷ்ஷு கறின்னு, அந்த மாதிரி சம்திங் ஃபிஷ்ஷிங் அந்த மாதிரி சொல்லிட்டு அவரும் அந்த நாளை போக்கிட்டாரு. அந்த ஒரு நாளும் முடிஞ்சு. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வர நாள் வந்துட்டு என்ன நடக்குதுன்னா, காய் 7 வச்சுப்போம். எனக்கு தெரில பேரெல்லாம் வைக்கிறதான்னு தெரியல, ஆனால் காய் 7 வச்சுப்போம். காய் 7 வந்துட்டு உட்காந்து அவர் வந்துட்டு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னு ஆசை. என்ன மாதிரி தான் கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னு ஆசை. அவர் வந்து என்னென்னா உட்காந்து அவர் என்னென்ன கதை எழுதலாம், என்னென்ன ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம்னு சொல்லி எழுதிட்டு இருக்கும்போது ஒரு ராத்திரி 8 மணி போல தான் என்ன நடந்திருக்கு, அவர் எழுதிக்கிட்டு இப்போ சும்மா ரேண்டமாக, இப்போ இங்கே ஜன்னல் இருக்கிறான், கேட்டு போட்டிருக்கலாம், இதுக்கு பின்னாடி ஜன்னல். இப்போ அவர் இந்த சைடு தான் பார்த்து உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்காருன்னா,
சக்குன்னு ரேண்டமாக அப்படி பார்க்கும்போது பின்னாடி ஒரு மரம் மாதிரி இருக்கும் அந்த வீட்டுக்கு பின்னாடி. அவர் வந்துட்டு டபுள் ஸ்டோரி மேலே இருக்காரு. பார்த்தீங்கன்னா ஒரு மரம் மாதிரி இருக்கும். அந்த மரத்தில் வந்துட்டு யாரோ வெள்ளை துணி போட்டுட்டு முடிய விரிச்சு போட்டுட்டு உட்காந்துருக்க மாதிரி அவர் பார்த்துட்டாரு. இது அவர் மன பிராந்தியா இல்லை உண்மையான அவருக்கே தெரியல. அந்த பாட்காஸ்ட்லேயும் அப்படிதான் சொன்னாங்க. பார்த்துட்டு அவர் உடனே கத்திட்டாரு. கத்தினோடனே 7 பேரும் வந்துட்டாங்க. 7 பேரும் வந்துட்டு அவரை கை காட்டுறாரு. டேய் அங்கே என்னமோ இருக்குடா, அங்கே என்னமோ இருக்குடா, அங்கே என்ன பார்த்தா ஒன்றுமே இல்லை. அங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ அவர் நினச்சிட்டாரு மன பிராந்தி போல இப்படிதான் இருக்கும். நம்ம இப்படிதான் இந்த வீட்டுக்கு வந்து எதுவுமே சரியில்லை. அந்த 2 பேரும் காய் 7ம் காய் 8ம் வந்துட்டு தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ இல்லைடா எனக்கு அன்னைக்கு பாத்ரூம் போகும் இந்த மாதிரி நடந்துச்சு. இப்போ பார்த்தியா நீ மரத்துக்கு முன்னாடி என்னமோ பார்த்துருக்க. இந்த வீடு என்னமோ சரியா படலாம்னு சொல்லிட்டு காய் 1 காசு கட்டுறாரு. அவர் தான் ஃபைனான்ஷியல், சாப்பாடு, ஃபைனான்ஷியலு, பில் தண்ணி எல்லாத்தையும் 50 வெள்ளி அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. அவர்கிட்ட போய் பேசுகிறாங்க. டேய் மச்சான் இந்த வீடு எனக்கு என்னமோ சரியா படல. நம்ம வேணா கிளம்பிடலாம்டா வேற எங்கேயாவது. ஹாஸ்டலை பற்றி கொண்டு வந்து நினச்சி பாரு அப்படின்னு காய் அந்த 2 பேர்ட்டையும் சொல்கிறாரு. வேணாம் இதுவே நமக்கு பரவாயில்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்துடுறாங்க. ஸோ இன்னைக்கு அது 8 மணியில் அதோட கண்டினியூஸாக 10 PM ராத்திரி அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா இதுதான் மக்களே கதையோட மெயின் பார்ட்டி. ஓகே, என்ன நடக்குதுன்னா அவர் வந்துட்டு காய் 1 வந்துட்டு மேலே போய் படுத்துறாரு. மிச்சோட 7 பேரும் கீழே நெட்ஃப்ளிக்ஸ் வந்துட்டு கொரியன் மூவி ஒருத்தர் பார்த்துருந்தாங்க. அதை நல்லா டிஸ்கிரைப் பண்ணேன். ஏன்னா ஒவ்வொன்றுத்துலேயும் புட்டு வச்சிருக்காரு அந்த கதை நடந்து. இது மனுஷன் நடந்த கதை தான் மக்களே. விக்கிபீடியாவில் நான் போய் தேடி பார்த்தேன். உண்மை சம்பவம் தான் போட்டுருந்துச்சு. ஓகே, மனுஷன் நடந்த ரியல் இன்சிடென்ட் என்ன நடந்திருக்குன்னா அவர் மேலே கவனம் பார்த்துட்டு இருக்காருல, கீழே வந்துட்டு காய் 7 பேரும் எல்லாம் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு என்ன நடக்குது, அவர் தூங்கிட்டு இருக்காரு. ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது அவர் காலோட பெரிய விரலை பிடிச்சி யாரும் இழுக்கிறாங்க. கட்டில் படுத்திருக்காரு. இந்த மாதிரி குவீன் பெட்டா கிங் பெட்டான்னு சொல்லுவாங்க. பெருசா இருக்குது கட்டில். குவீன் பெட்டு தான் நினைக்கிறேன். அதில் படிச்சிருக்காரு போல. யாரோ அவரோட காலை பிடிச்சி இழுக்கிறாங்க. இழுத்துனே அவரு என்னோட அப்படி தூக்கத்தில் நினைச்சா ஒரு கிறுக்கு பிடிச்சி கிறங்க பிடிச்சிருப்போமே, என்னோடது அந்த மாதிரி இருக்கும்போதே யாரோ ஓடி இருக்காங்க அந்த பால்கனிலே. அந்த பால்கனி சொல்ல முடியாது, அந்த படிக்கிட்ட ஓடி இருக்காங்க. இது நடிச்சுக்கிட்டே டேய் 7 பேர்ல ஒரு ஆள் வந்துட்டு நம்மளை வந்துட்டு ப்ராங்க் பண்ணியிருக்காங்க, இதை நம்பக்கூடாது. ஏற்கனவே நம்ம எல்லாம் கொலை பீதியில் இருக்காங்க, இதில் நம்மளை பேய் இருக்குன்னு சொல்லி பயப்படுத்துறாங்க சொல்லிட்டு அவர் அப்படியே தூங்கிட்டாரு. தூங்குனதுக்கு அப்புறம் மறுபடியும் பிடிச்சி இழுக்கிறாங்க. இந்த வாட்டி பிடிச்சி இழுக்கும் போது மக்களே ஒரு மனுஷனால இப்போ என்னை கூட பிடிச்சி இழுத்தாங்கன்னா, என் அண்ணனா பிடிச்சி இழுத்தாங்கன்னா, இங்கே ஸ்டூடியோலேருந்து பிடிச்சி இழுத்தாங்கன்னா மின்னுக்கு தான் நான் போய் விடுவேன். ஒரு மனுஷனுக்குள்ள ஃபோர்ஸே அப்படிதான் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி 2ஆம் வாட்டி அவருக்கு பெருவில பிடிச்சி யாரும் இழுத்துருக்காங்க. இல்லைல அவர் அந்த படிக்கிட்டே போய் விழுந்துறாரு. இது உண்மை கதை மக்களே, நான் வேணும் பொய் சொல்ல. நான் என்னோட சேனல் முன்னேறதுக்காக நான் எவ்வளோ கதையெல்லாம் மசாலா போட்டு சொல்லலாம். அன்றைக்கி ஹங்கரி கோஸ்ட் ஃபெஸ்டிவல் கதை, நான் சொன்ன கதை, அதெல்லாம் மசாலா போட்டு சொல்லலாம். ஆனால் நான் சொல்ல, நான் ஜென்யூனாக தான் இருப்பேன். இது உண்மையை நடந்த கதை. இழுல அவர் அதை படிக்கிட்ட போய் விழுந்துட்டாரு. படிக்கிட்ட போய் விழுந்தோடனே என்னடாச்சு அப்படின்னு சொல்லி அவர் திடுக்கிடும் எந்திரிக்கும் போது கீழே பார்த்துருக்கேன். கீழே 7 பேர் லெக்கதான் படம் பார்த்துருக்காங்க. யாரும் ப்ராங்க் பண்ணுற மாதிரி தெரியல. இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவரை போர்வையோடய வந்துட்டார். போர்வையை எடுத்துட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போய் பார்க்கும்போது பொன்னவாடை, லிட்ரலி ஒரு துருவான வாடை. டிபி தமிழ் பிக்சர்ஸ் அந்த மாதிரி நம்ம இதே பண்ணக்கூடாது. லிட்ரலி ஒரு பொணத்தோட வாடை அப்படி அடிக்குது. அடித்தோடனே என்னடா அப்படி அடிக்க சொல்லும்போது காற்று அடிக்குது, சில்லுன்னு காற்று அடிக்குது. காற்று அடிச்சதுக்கப்புறம் அவர் கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. தான் நம்மளை சுற்றி, நம்ம வீட்டை சுற்றி, அதாவது நம்மளை சுற்றி ஏதாவது என்டிடிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உடம்பு செலுக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உடம்பு செலுத்து இருக்கு அவருக்கு. என்னடான்னு பார்க்கும்போது அவர் கட்டிலுக்கிட்ட என்னமோ படுத்த மாதிரி போர் போட்டு வச்சுருக்காங்க. அப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த போர் பிடிச்சி இழுத்து பார்க்குறாரு. அங்கே வந்துட்டு பத்து லிசான்னு இருக்கு. பத்து லிசான்னா என்னன்னு சில பேருக்கு தெரியாது, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். மலாய்க்கார சுடுகாட்டில் எக்ஸ்கியூஸ்மி மலாய்க்கார சுடுகாட்டில் இருக்கிற கல் பாத்து லிசாண்டா இறந்த கல். அதை வந்துட்டு ரிச்சுவல்ஸ் பிளாக் மேஜிக்ஸ்க்கு மலாய்க்காரங்க ரொம்ப பயன்படுத்துவாங்க. அது வந்துட்டு அந்த இடத்துல பார்த்த உடனே ஒரு நாள் ஒன்றும் முடியல, என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி ஓடினவர் தான் வெள்ளையாய் அப்படியே வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. வீட்டை விட்டு வெளியே போயிட்டேனே எல்லாம் உள்ள லேக்க படம் பார்த்துக்கும் போது அவர் வெளியே போய் அம்மா ஸ்கேரில் இருக்காரு. ஸ்கேரிங்கில் இப்படி இருக்கும்போது பின்னாடி யாரோ இப்படி கூப்பிடுறாங்க. இப்படி அவர் திரும்பி பார்த்தா பேய் நினைக்க, இப்படி திரும்பி பார்த்தா காய் 2 வச்சுக்கோங்க. காய் 2 கூப்பிடுறாரு.
டேய் அட்டி நீங்க என்னடா பண்றீங்கன்னு பார்க்கும்போது, வெளிய அந்த 7 பேரும் நடுங்கி போய் நிக்கிறாங்க. நடுங்கிக்கிட்டு அப்படியே நிக்கிறாங்க. ஏன்டா நடுங்கிட்டு நிக்கிறீங்க? டேய் என்னடா ஆச்சு? அப்புட்ன்னு கேட்கும்போது, அவங்களுக்கா அவங்க ஒருத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஒண்ணொண்ணு நடந்திருக்கு. எப்புட்ன்னா, காய் 1க்கு மேல நடக்குதா, காய் 2 வந்து தண்ணி குடிக்கும்போது அங்க உருவம் பார்த்துருக்காரு. இங்க ஒரு உருவம் பார்த்துருக்காரு. அங்க ஒரு உருவம் பார்த்துருக்காரு. அந்த மாரி 7 பேருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதனால தான் எல்லாரும் வீட்ட விட்டு வெளிய வந்துட்டாங்க. இவர் தான் கடைசியா மங்ஸாவே. அதனால இவரும் வெளிய வந்துட்டோனே எல்லாம் கேட்கும்போதே, "ஏய் இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்ல இருக்க முடியாது. அப்பயே சொன்னதாடா கோழிக்கு என்னது மீனு கறி மாரி இருக்கு. மீன் கறினா சம்திங் ஃபிஷிங். அத நம்பளோட மொழிய சொல்லுவோம். நான் கிரிஞ்சா தானே இருக்கேன் மக்களே. எனக்கு என்ன பண்றது? இத்தன வயசுல மெச்சூர்டான மூளை இல்லை. சரி நம்ம கதைக்கு வருவோம். என்னது டேய் இதுக்கப்புறம் நம்ம என்னடா பண்றது? நம்ம வீட்டுக்குள்ள போனா அது நம்மள அடிச்சிருமா? இல்ல நம்மள சாப்பிட்டுருமான்னு பயமா இருக்குடா. ஏன்னா ஆத்மால அது என்ன ஆத்மா கூட சில பேர் கண்ல ஆனா சில பேர் அந்த பாட்காஸ்ட் சொன்னது என்னன்னா, அது ஒரு சின்ன பிள்ளையோட ஆத்மா ஒருத்தர் காய் 2 வந்து தண்ணி குடிக்கும்போது பார்த்துருக்கான்னு சொன்னாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அவர் வந்து காய் 1 வந்துட்டு எல்லாரையும் டீம் கிட்ட பேசுறாரு. "டேய் இதுக்கப்புறம் நம்மளால சும்மா இருக்க முடியாது. ஏன்னா நம்ப உள்ளுக்கு போனோம்னா உள்ளுக்கு போனா நம்மளால உயிரோட இருக்க முடியாது. ஆனா நம்ம உள்ளுக்கு போய் தான் ஆகணும். ஏன்னா என்னது பர்ஸ் இருக்கு, ஃபோன் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆக்சஸரீஸ் காஸ்ட்லி செயின்லேருந்து வாட்ச் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் காணாம போச்சுன்னா கண்டிப்பா நம்ம அப்பா, அம்மாலாம் கேட்பாங்க. அதனால நம்ம ஒரு ஆளா போய் டக்குன்னு எடுத்து வந்துருவோம்னு சொல்லி போறாங்க. ஆ போம்போது போறாங்க. போட்டாங்க. அமைதியா இருக்கு. அமைதியா இருந்தாலும் ஈரி ஃபீலிங் வரும். ஈரி ஃபீலிங்னா ஒரு பயன் பயன் ப பயப்படுற ஒரு இது. ஒரு அமைதியா இருக்கு. போறாங்க. இங்க 1 போறாரு. பின்னாடி 2, 3, 4, 5, 6, 7, 8ன்னு போறாங்க. போம்போது கோல ஊர்ல சத்தம் கேக்குது. காயவான்னு சொல்லிட்டாரு. என்ன சத்தம் கேட்டாலும் பரவால்ல. திரும்பி பாத்துடாடா முருகேசா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லல. நான் சொல்றேன். அப்படின்னு பார்த்துருக்கும்போது அமைதியா இருக்கு. டக்குனு இவங்க வாட்ச் என்னென்ன கிடைக்குதோ, ஃபோன் என்னென்ன கிடைக்குதோ எடுத்துட்டாங்க. எடுத்து லாக்கா அப்படியே திரும்பும்போது நம்ம அக்கா நிக்கிறாங்க. நம்ம அக்கானா யாரு? நம்ம அக்கா பொண்ணு தான். புன்தியானா. மோகினின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்லுவாங்க. நம்ம நாயில புன்தியானா அல்லது குந்திலானா அப்படின்னு சொல்லுவாங்க. குந்திலானா பத்தி எனக்கு தெரியாது. பொன்தியானா பத்தி எனக்கு தெரியும். அது மோகினி ஆம்பளைங்கள விடாது. ஏன் பொன்தியானா வந்திருக்குன்னா, ஏன்னா அந்த வீட்ல 8 பேர் இருக்காங்களே, 8 ஆம்பள பசங்க. அதனால தான் அக்காக்கு ஒரே குதூகலமா போச்சு. வந்தவங்க நிக்கிறாங்க குசினிகிட்ட. அந்த குசினிகிட்ட ஒரு பாத்ரூம் இருக்குமே, அதுகிட்ட ஓரத்துல இப்படி ஒளிஞ்சு பார்க்குறாங்க. மக்களே நீங்க டிஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஓரத்துல இப்படி யாரோ தனியா ராத்திரில ஒளிஞ்சு பார்க்கும்போது எப்படி இருக்கும்? எல்லாரும் "ஆ! மாப்பு, மாப்பு வச்சுட்டாடா ஆப்பு" அந்த மாரி காய்வான்னு கத்துறேன். ஏன்னா எல்லாரும் ஓட்டாங்க. அடிச்சு புடிச்சு எல்லாம் ஓட்டாய்ங்க. காய்வான்னு கத்திக்கிட்டு ஓடுறாரு. "மாப்பு வச்சுட்டான்டா ஆப்பு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடுறாய்ங்க. அடிச்சு புடிச்சு ஓடணும்ல அவங்களோட கைலி, சுழுவாறு எல்லாம் அவுந்து போய் எல்லாம் ஜெட்டியோட தான் வெளிய போயிட்டாங்க. மக்களே இது சிரிக்க விஷயம் இல்ல. ஆனா அது உண்மையா மனுஷன் நடந்த கதை. நான் உருட்டவே இல்ல. உருட்டலே. அது கடவுள் சாட்சி நான் உருட்டலே. அப்போ வந்துட்டு வெளிய போய் அவர் நிக்கிறாரு. எல்லாம் நிக்கிறாங்க. அதுல காய் 5 வந்துட்டு எப்படின்னா, உசு போயிட்டாரு. இது கொஞ்சம் சிரிப்பா தான் வரும். அவங்களும் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அந்த டைம் என்ன பண்றது? உசு போய்ங்கிறது உள்ள பேய் இருக்குன்னு பயப்படுதா? இல்ல இவன் உசு போயிட்டான்னு சிரிக்கிறதா, அழுவுறதா, சிரிக்கிறதா அந்த நிலைமையில 8 பேர் இருந்திருக்காங்க. சரி இதுக்கப்புறம் இங்க இருந்தா நம்ம உயிருக்கு தான் ஆபத்துன்னு சொல்லி மோட்டர் எடுத்துட்டு 8 பேரும் மோட்டர் எடுத்துட்டு 7 பேரும் இங்க என்னது மாமா கடைக்கு போயிட்டாங்க. சாப்பிட்ற கடைக்கு. சாப்பிட்ற கடையில போய் உட்காந்துட்டாங்க. உட்காரும்போதும் அந்த யூரின் வாடை அடிக்கும்போது சிரிக்கிறாங்க பைய பார்த்து. சிரிக்கும்போது கொஞ்சம் அமைதியாகி அப்புறம் பேசுறாங்க. "டேய் இது ஒண்ணும் சிரிக்கிற டைம் இல்ல. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது தெரியல. நம்ம என்னடா பண்றது? இந்த வீட்ல இந்த மாரி ஒரு இது இருக்கு. புன்தியானம் இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்னடா பண்றது? நம்ப பொருள் அங்க இருக்கு." ஏன்னா பொருள்லாம் என்னன்னா பேக்கு, துணி பாதி அ எடுக்கிறதுல சில பேரோட ஃபோன வேற விட்டுட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு அந்த உருவத்த பார்த்தோனயே சில பேர் வந்துட்டு எப்படின்னா, செயினு, வாட்சு, ஃபோன் விட்டுட்டு பர்ஸ் விட்டுட்டு வந்துட்டாங்க. அந்த மாரி 8 பேருக்கு நடந்திருக்கு. அப்போ வந்துட்டு "டேய் இதுக்கப்புறம் நம்ம என்னடா பண்றது?" அப்படின்னு கேட்கும்போது, எல்லாம் நோட்டீஸ் பண்றாங்க. காய் 7 காணோம். ஓ மை காட்! இங்க தான் வைக்கிறாங்க ட்விஸ்ட்டே. காய் 7 காணோம். எல்லாம் "டேய் எங்கடா?" காய் 7 பேர் முருகேசன்னு வச்சுக்கோங்களேன். "டேய் முருகேசன் எங்கடா? எங்கடா முருகேசன்னு" 7 பேரும் முழிச்சுக்கிட்டாங்க. எ எ 8 பே ஏ அந்த இப்ப வச்சுக்கோங்க. 8 பேர்ல ஒரு ஆள் கிடைச்சானே 7 பேர் தானே. அதனால 7 பேரும் யோசிக்கிறாங்க. எங்கடா காய் 7 எங்கடா போயிட்டான்னு. அப்ப கால் பண்றாங்க காய் 1 வந்துட்டு காய் 7ஓட ஃபோனுக்கு கால் பண்றாரு. ரிங் ஆவுது. ஃபோன் எடுத்துறாங்க.
அவர் கேட்குற டி அங்கே இல்லை எங்கள் மாமா கடைக்கு வந்துட்டு அங்கே பக்கத்து ஏரியாவில் நீ என்னடா அந்த வீட்டில் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது பேசினது யாருன்னா நம்ம அக்கா. இது உண்மையா நடந்த கதை மக்களே. இது உருட்டு எதுவுமே இல்லை. இது உண்மையாக மலேசியா நடந்த கதை தான். ஏன்னா நான் சொல்லும் போது அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நானும் கிரிஞ்சா தான் பேசுறேன்னு நினைக்கிறேன். நான் சொல்லும் போது அப்படி தான் இருக்கும். ஆனால் அது வந்துட்டு உண்மையாக நடந்த கதை. ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா அவங்க அக்கா பேசியிருக்காங்க. அக்கா என்ன பேசுறாங்கன்னா, டேய் உங்க ஃப்ரெண்டு இங்கே தான்டா இருக்கா, முடிஞ்சா வந்து காப்பாத்திக்க கூடா அப்படின்னு பேசியிருக்காங்க. பேசினதுக்கப்புறம் இவங்க எல்லாருக்கும் அவர் ஃபோனை தூக்கி போட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன். ஏன்னா அந்த வாய்ஸ் அந்த ஒரு கண்ணீர்னு இருந்துச்சு. பொம்பளை குரல் ஆம்பளை குழந்தை கண்ண மாதிரி இருந்துச்சான். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு ஃபோனை வர தூக்கி போட்டாரு. கடுப்பில் பைத்திர ஃபோனை தூக்கி போட்டோன்னே, இது நம்ம முருகேஷை மாட்டிக்கிட்டாண்டா, இதுக்கப்புறம் நம்ம என்னடா பண்ணுறோம் சொல்லிட்டு எல்லாரும் மோட்டர் எடுத்து போகிறாங்க. மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகிறாங்க அவரை காப்பாற்றுறதுக்கு. வீட்டுக்கு போகும்போது 6 பேர் போயிட்டாங்க. மிச்சம் ஒரு ஆள் 6 பேர் போயிட்டாங்க. கரெக்டாக தானே சொல்கிறேன். ஓகே, 6 பேர் போயிட்டாங்க. மிச்சம் ஒரு ஆள் 8வது கை அவர் அடிப்பட்டார். அடிப்பட்டு அவர் நஞ்சு எப்படி சொல்கிறது, தொரோன அடி காலில், முக்கியமாக காலு, சோத்து காலில் வெட்டி எடுக்கிற நிலைமை. அடிப்பட்டாரு. அடிப்பட்டோடனே இவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் அவங்க திரும்பி அந்த மாமா கடைக்கு வரும்போது இன்னொருத்தரை காணும். என்ன பண்ணும்போது அப்போ ஒரு கால் வருது. சார் உங்களோட ஃப்ரெண்டு காய் 8 வந்துட்டு இங்கே அடிப்பட்டு கிடக்குறாரு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வராங்க. அந்த ஹைவேக்கு வந்துட்டு அவர் ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு போகிறாங்க. இது பண்ணுறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. இப்போ வந்துட்டு என்னன்னா இது 2 விஷயம். ஒன்று, ஒருத்தர் வந்து காய் 8 வந்துட்டு அடிப்பட்டாரா, காய் 7 வந்துட்டு காணா போயிட்டாரு. அவங்க அந்த வீட்டுக்கு போனாங்களா, காணா போயிட்டாரு. அவர் எங்கே போனார் என்னன்னு தெரியல. அவர் அடிப்பட்டு 1 வாரம், என்னது காணா போய் 1 வாரம் ஆச்சு. இவர் அடிப்பட்டு 1 வாரம் ஆச்சு. என்னடா 2 பேரும் இப்படி கிடங்க, 2 ஃப்ரெண்ட்ஸும் இப்படி கிடக்கல, எங்களுக்கு காய் 7 காய் 8 என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு காய் 7 வந்துட்டு காய் 8 அடிப்பட்டார்ல, அவர் போய் விசிட் பண்ண போயிருக்காங்க 6 பேரும். அப்போ விசிட் பண்ண போய் அவர் சொல்கிறாரு, டே முருகேஷன் என்னால் தாண்டா காணா பண்ணா. இவர் பேர் சிவன், அவர் பேர் முருகேசன் வச்சுப்போம். டே முருகேசன் வந்துட்டு காணா போயிட்டு அவனை எப்படியா கண்டுபிடிச்சிருக்கடா அப்படின்னு அவர் ஒரு கால் எடுத்துட்டாங்க. அவர் கால் நஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஒரு அடி, தொரோன அடி அவன் காலை வந்துட்டு எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் அவர் வந்துட்டு சிவன் வந்து சொல்கிறாரு, டே முருகேஷனை காப்பாற்றிருங்கடா, அவன் என் நண்பன்டா, டே எல்லாம் எமோஷனலில் பேசுகிறேன், டே எல்லாம் என்ன நடந்தாலும் பிரிஞ்சு போயிடாதீங்கடா அப்படி சொல்லிட்டு காய் 8 வந்துட்டு இறந்து போயிட்டாரு. அந்த ஹாஸ்பிட்டல் இறந்து போயிட்டாரு. இறந்து போனதுக்கப்புறம் அந்த 6 பேர்னால அவரோட இறப்பு கூட போகிறோம். எப்படி இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடந்திருக்கு. அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டு பிரச்சனையில மாட்டி இப்போ கூட அந்த ஓனர் காணா போயிட்டாரு. அந்த ஓனர் இவங்க தலையை வீட்டை கட்டிட்டு அந்த ஓனர் காணா போயிட்டாரு. எங்கே போயிட்டாரு என்ன நேரம் கூட தெரில. இப்படி ஒரு பெரிய விஷயம் நடந்தது. எப்படி என்னது 8ஓட ஃபுனரலுக்கு எப்படி போக முடியும், அதை மூஞ்சி கூட காட்ட முடியாது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. அப்படிப்பட்ட ஒரு சிக்கட்டான நிலைமை. அந்த நண்பர்களுக்குள்ள இருக்கிற வலி வேதனை எதனாதான் இருந்தாலும் நண்பன் இறந்து போயிட்டா வர வலி வேதனை வாழ்க்கையில் மறக்கவே மறக்காது. பிரேக்கப் ஆன வலியும் மறக்காது. இந்த வலி அதனும் மேலே நம்ம என்ன நினச்சாலும் நண்பர் இறந்து போன வலி இன்னும் விட்டு போகாது. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர். ஸோ இந்த பக்கத்து ஒரு டிசாஸ்டர், அந்த பக்கத்து ஒரு பெரிய டிசாஸ்டர் என்னன்னா காய் 7 இருக்கார்ல, அவர் காணா போயிட்டாரு. எங்கே போயிட்டாரு என்ன ஆனாரு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கூட இல்லை. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வீடு அப்படி தான் இருக்குது, திறந்து போட்டபடி 1 வாரத்துக்கு அந்த வீடு அப்படி தான் இருக்குது. அவங்க போவே இல்லை, வெளியே தான் தங்கி வெளியே தான் இருக்காங்க. சில டைம் அவங்க அம்மா வீட்டில் காய் 5ஓட அம்மா வீட்டில் அந்த மாதிரி தங்குவாங்க. ஸோ இப்போ திடீர்னு என்ன பண்ணியிருக்காங்க, உஸ்தாட் ஒருத்தர் கூட்டி வந்திருக்காங்க. உஸ்தாட்னா நம்ம இதில் வந்துட்டு சாமியார்னா மலாய்க்காரங்களோட சாமியார். அவங்கள கூட்டி வந்து அந்த வீட்டுக்கு கூட்டி போயிருக்காங்க. அந்த 50 அடி வீட்டுக்கு. இனிமேல் அது 50 அடி தான். 50 அடி வீடு தான் நம்ம மோயினேக்கா வீட்டுக்கு கூட்டி போயிருக்காரு கைவான். கூட்டி போனோடனே உஸ்தாட் வந்துட்டு வீடை பார்த்தோன்னே இருக்கு, இந்த ஒரு பிரச்சனை இருக்கு அந்த மாதிரி எதுவுமே சொல்ல. லெக்கா வந்துட்டு பூஜைலாம் பண்ணாரு, சாம்பிரான்லாம் போட்டாரு. அந்த மாதிரி பார்க்கும்போது அவர் ஒன்றும் பண்ணல. அந்த குசினி கதவு இருக்க அது திறந்தாரு, போனாரு. அவங்கெல்லாம் யோசிக்கிறாங்க, என்னடா பேய் ஓடிடுமா அப்படின்னு யோசிக்கும் போது வராரு. பின்னாடி காய் 7 வராரு. என்ன ஒரு ட்விஸ்ட் பாருங்க. அவர் உஸ்தார் வராரு, ரிச்சுவல்லாம் முடிச்சுட்டு வர மாதிரி வராரு. கையோடு காய் 7 கூடி வராரு. ஆனால் இந்த வாட்டி காய் 7 வந்துட்டு ஷார்ட்ஸோட இருக்காரு. அவர் கடைசி என்ன ஷார்ட்ஸ் போட்டிருந்தா அது ஷார்ட்ஸு. சட்டல்ல முதுகு பின்னாடி கீரலி யாரோ ஒரு டார்ச்சர் பண்ண மாதிரி ஒரு தடயங்கள். அது மட்டும் இல்லாமல் உடம்பு ஃபுல்லாக சேரு, தலை ஃபுல்லாக சேரு. ஒரு ஓகேன்னு சொல்ல முடியாது. எப்படின்னா
இந்த ஒரு என்னது இந்த அது என்ன எப்படி தெரியல மக்கள். ஆனா என்னமோ ஓ ஆ இந்த தெய்வ திருமகள்ல விக்ரம் இருப்பான் அந்த மாதிரி தான். ஆனா பேச முடியாது. ஆனா அவர் அந்த மாதிரி தான் இருக்காரு. பிளாக் அவுட் பிளாக் அவுட்டா இருக்காரு. அவர் மைண்ட் அப்படியே பிளாக் அவுட் ஆயிடுச்சு. அப்போ வந்துட்டு உஸ்தாத் கேட்குறாரு, உங்க ஃப்ரெண்டு இவ்வளோ நாள் இந்த பின்னாடி தான் இருந்தான், இந்த வீட்டு பின்னாடி யாரும் அவனை கண்டுக்கல. ஓகே, நான் ரிச்சுவல்லாம் பண்ணிட்டேன். இந்த வீட்டில் ஒரு மோகினி பிசாசு இருக்கு. இது யார் நினைச்சாலும் போவாது. ஆனா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்களுக்கு ஏன் இவங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்காங்க, உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி டிசாஸ்டர் நடந்துச்சுன்னு உங்களுக்கு உண்மை தெரியும் சொல்லிட்டு வீடை மறைஞ்சிச்சு. அவங்களுக்கும் மந்திரிச்சுட்டு அவர் கிளம்பிட்டாரு. கிளம்பி ஒரு 2 வாரம் கழிச்சு காய் செவன் இறந்து போயிட்டாரு. என்ன இறந்து போனா தெரில. எப்படி ஆக்சிடென்ட்லாம் எதுவுமே இல்லை. அவர் வீட்டிலேயே இறந்து போயிட்டாரு. அவரோட வீட்லேயே என்ன நடந்துச்சு என்ன ஆச்சுன்னு தெரில. அவர் வந்துட்டு இறந்து போயிட்டாரு. பெரிய டிசாஸ்டர். 2 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இறந்து போனதுக்கப்புறம் இது சரிப்பட்டு வராது. நம்ம என்னன்னு நம்ம உஸ்தாத் கிட்ட போய் சரியா கேட்பேன்னு சொல்லி இதான் கிளைமேக்ஸ். உஸ்தாட்ட போய் கேட்குறாங்க. உஸ்தாத் 2 பேர் இறந்து போட்டீங்க. என்னதான் நடந்துச்சு உஸ்தாத் அப்படின்னு கேட்கும்போது உஸ்தாத் நான் சொல்லியிருக்காரு. இந்த வீட்டுக்கு வந்தாங்களே ஓரியன்டேஷன் மாதிரி அந்த 50 வெள்ளி சேவா கட்டிட்டு இவர் வேற வயிற்ற கலக்கிட்டு பிடுங்கிட்டு போனுச்சுன்னு ஒரு இன்சிடென்ட் சொன்னல. இன்சிடென்ட் நம்பர் 1. அப்போ வந்துட்டு என்ன நடந்திருக்குன்னா காய் 7 காய் 8 என்ன பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவர் வயிற்ற கலக்குனுச்ச காய் 8க்கு வயிற்று கலக்கிறதுக்கு அப்புறமா முன்னாடி தெரியல. சரி அப்புறமே வச்சுப்பான். அதுக்கப்புறம் காய் 7 காய் 8 கிச்சன் பக்கத்து சுற்றி பார்க்க போகிறேன்னு சொல்லி கிச்சனுக்கு வெளியே என்னமோ ஒரு கார் போச் மாதிரி என்னமோ இருக்கு மரம் கீழே உட்கார இடம் மாதிரி. அப்போ அங்கே போயிருக்காங்க. அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சக்குன்னு அது பக்கத்துலேயே ஒரு பாடடைஞ்ச இடம்னு சொல்ல முடியாது. பாடடைஞ்ச புல்லுலாம் போட்டு இலையெல்லாம் இருந்து ஒரு இடம் மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு எறும்பு புத்தி. நீங்கள் இப்போ இங்கே உள்ளவங்களாம் பார்த்துருப்பீங்க தெரியாது. கம்பத்தில் இருக்கும். அப்படி ஒரு வேளை என்னன்னா ரொம்ப காடு சைட்லலாம் இந்த எறும்பு புத்து இருக்கு. எறும்பு புத்து எப்படின்னா பாம்பு புத்து மாதிரி தான். ஆனால் எப்படின்னா மணலோட கட்டி வச்சிருப்பாங்க. மணலை சேகரிச்சு வச்சிருப்பாங்க. அதில் எறும்பு அப்படி சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். அந்த இது இருக்கு. அது வந்துட்டு என்னன்னா அதுதான் பொந்தியானோட ஹவுஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. அதை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா காய் 7 காய் 8 ஓகே காய் 7 வந்துட்டு காய் 8 வந்துட்டு அடிப்பட்டு அவர் கால் வெட்டி எடுத்தாங்களே. அடிப்பட்ட கால் நெஞ்சு போன கால் அது ஏன் வெட்டி எடுத்தாங்கன்னா அதே காலில் தான் போய் அந்த என்னது அந்த எறும்பு புத்தை வந்து மிதிச்சிருக்காரு. மிதிச்சு அவமதிச்சிருக்காரு. மிதிச்சு எச்சு தூப்பியிருக்காரு. இந்த காய் 7 வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் அங்கேயே உசு போயிருக்காரு. அங்கேயே நின்றுட்டு மூத்திர போயிருக்காரு. அது மேலே இது பண்ணி அவங்க அசிங்கம் பண்ணி அதை ஒரு ஒரு நில குலைச்சாக்கிட்டாங்க. அப்படியே அதை அழிச்சிட்டாங்க. அதனால தான் அதோட வசிப்பிடத்தை அது வீடும் அந்த வீடு வந்துட்டு ஏன் 50 வெள்ளிக்கு விற்கிறாங்கன்னா அந்த வீட்டில் அந்த என்னதுன்னா அந்த மோகினி பிசத்தோட ஆவி இருக்கு. அதோட இடத்த வந்துட்டு அவங்க அசுத்தம் பண்ணனால அவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு உஸ்தாத் சொன்னதுக்கப்புறம் இதுக்கப்புறம் உங்களுக்கும் பிரச்சனை வரலாம். நான் உங்க கூட ஒரு நாளைக்கு வரேன் அந்த வீட்டுக்கு. அந்த வீட்டில் இருக்க உங்களோட ஜாமான் எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த வீட்டோட ஓனர்கிட்ட தெரியாது அந்த வீடை பூட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடு திரும்பி பார்க்காம ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்ணிட்டு அந்த வீடை திரும்பி பார்க்காம வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த ரிச்சுவலாக முடிச்சுட்டு அவங்க வந்துட்டாங்க. இன்னும் என்ன ஒரு இந்த கதை முடிஞ்சு அவ்வளோதான் மக்கள். இதுதான் அந்த கதை. ஆனால் இன்னும் ஒரு பெரிய ஒரு மெடிக்கல் மிராக்கல்னு என்ன விஷயம்னா அந்த 6 பேரும் இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. மலேசியாவில் தான் இருக்காங்க. முக்கியமாக சொல்லப்போனால் கேரளில் தான் இருக்காங்க. நீங்கள் வேணால் போய் அவங்க வேணால் பார்க்கலாம். அவங்கள்ட்ட போய் அந்த ஹவுஸ் எங்கே இருக்குது நானும் ஒரு நாளைக்கு போய் கேட்க போகிறேன். அங்கிள் அந்த ஹவுஸ் எங்கே இருக்குது அங்கிள் சொல்லுங்கள். நான் போய் கோஸ்ட் ஹண்டிங் இல்லைனா ஒரு நாளைக்கு நான் தங்கிட்டு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன ஒரு விஷயம்னா அந்த ஓனர் என்னன்னாரு. ஓனர் அன்றைக்கி ஒரு பார்த்து தான் ஒருவேளை ஓனர் பேயா இருப்பாரோன்னு எனக்கு இந்த கதையை கேட்டேன்னு சந்தேகமாக இருந்துச்சு. ஆனால் ஓனர் இதுக்கப்புறம் அவங்க பார்க்கவே இல்லை. அன்றைக்கி ஒரு நாள் காசு கண்ணாங்க ரெண்டல் காசு அந்த ஒரு மாதத்துக்கு உள்ள காசு 50 வெள்ளி. அதுக்கப்புறம் அவங்க பார்க்கவே இல்லை. ஓனர் எங்கே போனார் என்னன்னு கூட தெரில. ஓகே இதுதான் மக்களே அந்த கதை. அதனால் இந்த கதையிலேருந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குறேன். என்ன கொடுப்பேன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு யாராவது 50 வெள்ளிக்கோ அட்லீஸ்ட் 100 வெள்ளிக்கோ யாராவது டபுள் ஸ்டோரி பெரிய பங்களா ஹவுஸ் கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு அங்கே போயிடாதீங்க. அப்படி வேறு வழியில் பேய் கூட தான் அங்கே இருக்கணும்னு சொல்லி போனீங்கன்னா போய் அங்கே அசுத்தப்படுத்தாதீங்க. அசுத்தப்படுத்தினாலும் அது வந்து உங்களை டிஸ்டர்ப் தான் பண்ணும். ஏன்னா பேய்க்கு வேறு வழி இல்லையே. மனிதர்கள் டிஸ்டர்ப் பண்ண தானே அது வேலை. அதனால் மக்களே கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி வீடை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளியே இருங்க. அதனால் மக்களே இந்த வார எபிசோட நான் சொன்ன கதை இதுதான். 50 வெள்ளிக்கு வீடு 50 வெள்ளி வீடு நம்ம மோகினி அக்காவோட வீடு. இதே மாதிரி கதைகள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக
கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு வித்தியாசமான ட்விஸ்ட் நிறைந்த கதைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் சப்மிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன். தமிழ் பிக்சர்ஸ் டீம்லேருந்து கால் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு மக்களே அடுத்த வாரமாவது எனக்கு ஒரு கால் இருப்பாங்க நம்பி விடைபெறுகிறேன். உங்கள் நான் சபிரதரன். வி சி இந்த நெக்ஸ்ட் ஒன். சாவ்.